Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் சால்னா பண்ண அன்றைக்கி நான் பட்டர் நான் பண்ணியிருந்தேன். இந்த பட்டர் நான் ரெசிபி கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சிக்கன் சால்னா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்மளோட சேனலில் எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த சூப்பரான சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் சால்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனும் நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கும். அந்த சால்னாவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணணும். அதுக்காக ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கனை நல்லா கழுவி மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன். அந்த லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் பிழிஞ்சு ஆட் பண்ணும் பொழுது அந்த விதைகளோட அந்த ஜூஸ் கீழே விழும். அதனால் அந்த லெமனில் இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து அந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகணும். அப்போ தான் அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஆட் பண்ணுங்கள். அந்த சீட்ஸ் மட்டும் அந்த சிக்கனில் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கசக்கும் இல்லையா, நம்ம குழம்பு சேர்த்து பண்ணும்பொழுது அந்த குழம்பை கசக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தாலும் பரவாயில்லை, பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லை. அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாய், 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கசகசா இருந்தது அப்படின்னா முந்திரி பருப்புக்கு பதிலாக கசகசா 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம், முழு மல்லி அது. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா மிளகு ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் தான் அந்த சால்னா நல்லா கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கிடைக்கும், இல்லாட்டி குறப்பாக இருக்கும். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சால்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட அந்த சிக்கனும் நல்லா மேரினேட் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம சால்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடான பின்னாடி அதில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சால்னாக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக எண்ணெய் நல்லா மிதந்து வரும். அது பார்க்குறதுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டையாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து சீரகம், சோம்பு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மசாலாவில் அரைக்கும் பொழுதும் ஆட் பண்ணியிருப்போம். சோம்பு சேர்த்துருக்க மாட்டோம், சீரகம் மட்டும் சேர்த்துருப்போம். அதனால் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்க போகிறோம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும் பொழுது அந்த சிக்கன் சால்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழம்பு வைக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அப்பியரன்ஸும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா திக்கான கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த தக்காளியை அரைச்ச பேஸ்ட்டாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்க்குறனால நல்ல திக்காக தான் நமக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு மசாலா மாதிரி சாப்பிட பிடிக்கும், அவங்களுக்கு தக்காளி அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அந்த தக்காளி நல்லா வதக்குங்க. தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவு இந்த சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியிலேருந்து நல்லா ஜூஸ் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்மள மசாலாவில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம சில்லி பவுடரும் அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த சால்னா கண்டிப்பாக ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாராலும் சாப்பிட முடியும்.
இப்போ மசாலா சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கிட்டோம். இந்த டைமில் நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு இந்த இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா ஒரு பேஸ்ட், அந்த பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து அதையும் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கனால மேக்ஸிமம் இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆறின பின்னாடியுமே திக்காகும். ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் செய்யணும், அப்போ தான் சால்னா நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸை அதில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டால் தான் அந்த மசாலாவோட அந்த சிக்கன் நல்லா ஊறி நல்லா நமக்கு கிடைக்கும், அந்த மசாலா டேஸ்ட்டோடு கிடைக்கும். தண்ணியோட அளவு மட்டும் நம்ம பார்த்து சரிப்படுத்திக்கணும். இப்போது இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த சால்னாக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. லைட்டாக பாயில் ஆகட்டும். இப்போது லைட்டாக அந்த கிரேவியோட கலர் மாறி இருக்குது. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணால் போதும். ஏற்கனவே நம்ம இந்த தேங்காய், சீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா ஆட் பண்ணோம் பார்த்திங்களா, அதுவே சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக தான் இந்த கரம் மசாலா. இப்போது மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குது நம்மளோட சால்னா. கறியும் நல்லா வெந்து சாஃப்டாக இருந்தது. சால்னாக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஆறும் பொழுது இன்னும் நல்லா திக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பார்த்தாலே தெரியும் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அந்த சால்னாவும் சூப்பராக வந்திருக்கு. மேலே நல்லா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட்டர் நான் கூட இந்த சால்னா காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் நான் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். சிக்கன் நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் வீடியோஸ் ஃப்யூச்சரில் நிறைய அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.